ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு வேர்ல்டு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு உலக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். ஊறின பிற்பாடு நல்லா பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. நம்ம வந்து இப்போ சுண்டலாக எடுக்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி எல்லா பயிர்லேயும் முளைக்கட்டி சாப்பிட்றது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஒரு இட்லி சட்டியில் கீழே வந்து பிளேட் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு துணி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை பயிரை ஒரு நாள் ஊறின பிற்பாடு எடுத்து உள்ளே மாற்றி நல்லா மூடி வச்சாச்சு. எந்த டவல்னாலும் ஒரு டவலு இல்லை ஒரு துணி எதுலனாலும் எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. வச்சுட்டு பாக்ஸில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா காட்டன் துணியில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஈரம் தண்ணி தெளித்து வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து 24 hours கழித்து எடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக முளைக்கட்டி இருக்கும். இந்த முளைக்கட்டுறதை சாப்பிட்றது தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. நல்லா முளைக்கட்டி இருக்குது. இது வந்து பிடிக்கும்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இதை வந்து லேசாக உப்பு போட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு தண்ணி லேசாக தெளிச்சிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு லேசாக தேங்காய் பூ தூவி இன்னும் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் எடுத்தால் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். பசிக்காது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம். இட்லி தோசை சாப்பிடும்போது டக்குன்னு பசி வந்துடுது. இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சுண்டல் சாப்பிடும்போது நார்மல் சுண்டலை விட முளைக்கட்டி சாப்பிட்டு பாருங்கள். அது பசிக்காது. ஒரு 3 hours நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட, எனர்ஜி நல்லா கொடுக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு. நான் வந்து இது லேசாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் தாளிக்கலாம் இல்லை. நீங்கள் வேணால் தாளிச்சிட்டு தேங்காய் பூ தூவிக்கோங்க. நான் அப்படியே வந்து இதை சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். லேசாக பெப்பர் மட்டும் தூவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட நம்மளோட பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நாள் ஊற வச்சுட்டு இன்னொரு நாள் முளைக்கட்டி வச்சிட்டோம்னா போதும். ஈஸியாக நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தாளிச்சிட்டும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.